மதிய சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் வெல்லம் வச்சு போளி தான் செய்ய போகிறேன். இந்த வருஷம் நவராத்திரிக்கு பட்சணமாக செய்யலான்னு இருக்கேன். நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் இனிப்பு போளி செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் வந்து 2 கப்பு மாவு எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்புங்க, அப்புறம் நெய் வந்து 1 ஸ்பூனு, நல்லா கலந்துக்கலாங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஃபுட் கலர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மஞ்சள்தூள் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வைக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவை பார்த்த விட கொஞ்சம் இலக்கமாக பிணையணும், ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. மொத்த கையில் இப்படி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்படியே ஒரு கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் ஊற்றி அப்படியே கையில் தடவி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். மெஷரிங் கப்பில் 3 கப்பு தேங்காய் திருவிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து அப்படியே ஒரு பல்ஸில் ஒரு ஓட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதில் தேங்காய் வந்து 3 கப்புங்க. மிக்சிங் பவுலில் தான் மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். வெல்லமாக வந்து 2.5 கப் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அது மாதிரி பொடிசாக இது பண்ணி மிக்சிலேயே ஓட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து நல்லா வெல்லமாக ஓட்டினா கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கினா இந்த மாதிரி நான் பொடிச்சு இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து நம்ம அதோட சேர்த்திக்கலாங்க. இந்த வறுத்த தேங்காய் திருவள்ளோட இதை சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கலாங்க. ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். 2வது நல்லா போலி அமுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வரும். அதுக்கோசரம் நல்லா பிணையலாங்க. பிசைஞ்சுக்கலாம் ஒன்றா. பொட்டுக்கடல மாவு வந்து அது ஒரு 2 ஸ்பூன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் நல்லா பைண்டிங் ஆகும். கொஞ்சம் கையில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எல்லாம் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருண்டையாக. ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா இப்படி ஆயில் நல்லா கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம அப்படியே திரட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா அகலமாக இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விரிச்சுக்கணும். அப்படியே மெதுவாக கையிலையே இப்படியே விரிச்சிங்கன்னா நல்லா விரிச்சு வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம விரிச்சிட்டு இந்த இனிப்பு பூரணத்தை வந்து தேங்காய் பூரணத்தை இது மேலே வச்சு இப்படி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மேலே அப்படியே எடுத்து விட்டுறணுங்க. எடுத்துவிட்டு மறுபடியும் இதே மாதிரி அப்படியே விரிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் விரிச்சுக்கணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெய் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மேலே அப்படியே போட்டு அப்படியே மெதுவாக எடுத்துடலாங்க. அழகாக வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், அழகாக வந்துடும். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். அங்கங்கே இது மாதிரி இருந்தாலும் ஒன்றும் வெளியில் வராது ஸ்டஃபிங்கு. பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த அளவுக்கு செவக்கிற மாதிரி நம்ம பாருங்கள் எப்படி பஃப்னு உப்பி வருது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்தது விரித்து வச்சுருக்கேங்க. இதையும் அதோடைய அடுத்ததையும் நம்ம அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். அப்படியே எடுத்தோம்னா அழகாக வரும்.
பாருங்கள், அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா போலிகளையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது தேங்காய் அதில் வந்து வெல்லம் எல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் நவராத்திரிக்கு இந்த மாதிரி பட்சணை செஞ்சு பகவானுக்கு படைச்சி நவராத்திரி கொண்டாடுங்க. நான் செய்கிறது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.